ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் கேட்டகரி, மேங்கோ குல்ஃபி. மாம்பழ சீசன் வந்தாலே மாம்பழத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பயங்கரமாக ஹண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாம்பழ குல்ஃபியை மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னு தான் சொல்லணும். சாப்பிடும்போது எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்ததோ அதை பார்க்கும்போது அதை விட அவ்வளோ அழகாக இருந்தது. இன்ஃபேக்ட் இது செய்யும்போது நான் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட ரசித்து செஞ்சேனுங்க. ஸோ வாங்க சுவையான மேங்கோ குல்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேங்கோ குல்ஃபி செய்ய தேவையான பொருட்கள், தேவையான அளவு மாம்பழம். இந்த மாதிரி சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம உள்ளங்கைக்குள்ளே பத்துற மாதிரி நல்ல ரைப்பான மேங்கோஸ் எடுத்துக்கோங்க. ரைப்பாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஓரளவுக்கு ஸ்டிஃபாகவும் இருக்கணும், ரொம்ப குழஞ்சாப்பில் இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், எல்லா மாம்பழமும் ஒரே மாதிரி சைஸில் நான் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் ஆஃப் மில்க்கு. இது ஆல்ரெடி காய்ச்ச பால் தான், திரும்பவும் நம்ம சுண்டை காய்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் ஆஃப் சுகர், அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் பவுடர். இது நம்ம இஷ்டம் தான். நான் முந்திரி, பிஸ்தா பருப்பு அண்ட் பாதாம் பருப்பு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா தேவையான அளவு குங்குமப்பூ. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ நம்ம மேங்கோ குல்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சாஸ் பேனில் இந்த காய்ச்ச பாலை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை, மில்க் பவுடர், இது நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிடலாம். என்கிட்ட மில்க் பவுடர் இருந்ததுனால நான் மில்க் பவுடர் போடுறேன். மில்க் பவுடர் சேர்த்த காரணம் சீக்கிரமாக நம்மளுக்கு திக்னஸ் கிடச்சிரும். அந்த காரணத்துக்காக நான் இது நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். சூடு படப்பட நம்மளுக்கு கட்டி ரிலீஸ் ஆகிடும். மில்க் பவுடர் இல்லாமல் கண்டென்ஸ் மில்க் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சுகர் லெவல்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் கார்னிஷிங்காக எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி, பாதாம் பருப்பு அண்ட் இந்த சமயத்திலே நான் குங்குமப்பூவை சேர்த்துக்கிறேன். ஸோ இது நம்ம மாட்ரேட் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கிட்ட இருந்து நம்ம கிளறினாலே நம்மளுக்கு தேவையான ரப்டி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இது இப்போ ஹீட் பண்ணலாம். ஸோ இந்த பேனை இப்போ நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கிட்ட இருந்து கொஞ்சம் கிளறினா தான் அடி பிடிக்காமல் நல்லா கொதிக்க வரும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இந்த கொதிக்கிற பாலையே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்மளுடைய ரப்டிக்கு. ஸோ கட்டி இல்லாமல் ஸ்டியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மிக்சரை இந்த மில்கில் சேர்த்துக்கலாம். ஆனால் கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மில்க் நல்லா கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இதுக்கு மேலே இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்ல ஃபேன் அடியில் நம்ம இப்போ ஆற விட்டுருணும். அடுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து மாம்பழத்தினுடைய அந்த டாப் க்ரௌன் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரௌன் போர்ஷனை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ரைட்டாக இருக்குது மாம்பழம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த க்ரௌன் எடுத்தாச்சு. இது நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சீடு வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஷார்ப்பான தின்னு நைஃப் இருக்கோ, பழத்தை லெஸ் டேமேஜ் பண்ணுற மாதிரி அப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த அவுட்டர் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் கட் விழுந்துடக்கூடாது. ஜஸ்ட் அந்த சீடு மட்டும் நம்ம பார்த்து பொறுமையாக ஸ்கூப் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சீடு ஓரமாகவே நீங்கள் கட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அழகாக சீடு கைக்கு வந்துடும். நைஃப் ரொம்ப டீப்பாக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்பூனை வச்சு இதை மிக ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த சீடு வந்துடுச்சு. You can put this flesh back inside. ஸோ இப்போ ஒரு கப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கப்பு சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்புக்குள்ளே நம்ம வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மாம்பழமும் ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இப்போ எல்லா மாம்பழம்ஸும் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்கூப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரபடியும் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறியாச்சு. டெக்ஸ்டர் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நார்மல் பிரெட் ஸ்லைஸை வந்து நீங்கள் ஓரம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சென்டர் போர்ஷனை வந்து மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போது கேர்ஃபுல்லாக இந்த மாம்பழத்துக்குள்ளே நம்ம இந்த அப்படியே ஊற்றிடலாம். மாம்பழம் வந்து சாய்க்காத அளவுக்கு நீங்கள் போல்குள்ளே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது எல்லா மாம்பழத்துலேயும் சேர்த்துடலாம். ஸோ இப்போது எல்லா மாம்பழம்ஸ்லேயும் நம்ம வந்து ரபடியை ஃபில் பண்ணி ஆச்சு. ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக அதோடைய ரெஸ்பெக்டிவ் க்ரௌன்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த லெஃப்ட் ஓவர் ரப்டி வந்து நார்மல் ரெகுலர் குல்ஃபி ஆட்டம் மலாய் குல்ஃபி ஆட்டம் வந்து நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணியும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். குல்ஃபி மோல்ட்ஸ் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. குல்ஃபி மோல்ட்ஸ் இல்லைன்னா கூட எனி கட்டோரி வீட்டில் இருக்கிற கட்டோரிஸில் கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கூட கொடுத்துடலாம். ஸோ இந்த மேங்கோஸ் வந்து கேர்ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இந்த கட்டோரிஸோடு சேர்த்து வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். குறைஞ்சது வந்து ஒரு 24 hours வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுடைய மேங்கோ குல்ஃபி வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நல்ல ராக் ஹார்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த க்ரௌன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த க்ரௌனை வந்து நீக்கிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ராக் ஹார்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த நம்ம பீலை வந்து எடுத்துடலாம். நல்ல ஃப்ரோசனாக இருக்கிறதுனால பீல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்குது. இப்போ சம்மராக இருக்கிறதுனால சீக்கிரமாக எடுத்த தட் இஸ் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே வந்து பீல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம கையோட சூடே வந்து மெல்ட் ஆகிடும் ஐஸ்கிரீம். பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக பீல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து கட் பண்ணிடலாம். See? இந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல ஒரு அழகான பிளேட்டில் வந்து நம்ம இப்படி வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த குல்ஃபியில் வந்து ரப்டி செஞ்சோம் இல்லையா, அந்த ரப்டியில் வந்து நான் கொஞ்சம் கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருந்தேன். அதாவது பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அண்ட் பிஸ்தா பருப்பு. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கார்னிஷிங்க்கு சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ our mango kulfi is ready. ஸோ மேங்கோ குல்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா, பார்க்கும்போது அழகாக இருந்தது இல்லை, சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.